ஜெய் சாயிராம். மகிழ்ச்சி என்ற உணர்வு மட்டும் நமக்கு இல்லாமல் போனால் வாழ்வு சுமக்கவே முடியாத மிகப்பெரிய சுமையாக மாறிவிடும் என்பதை புரிந்து கொண்டு எப்பொழுதுமே மனதை அமைதியாக வைத்து கொள்ளலாம், சந்தோஷமாக வாழலாம். ஜெய் சாயிராம். ஜெய் ஜெய் சாயிராம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிராம். என் அன்பு பிரியமே, இன்னும் சற்று நேரத்தில் நீ முகம் மலரத்தான் போகிறாய். சவாலாகவே நான் உனக்கு இதை கூறுகிறேன், உடனே கேட்டுவிடு. உனக்கு ஒரு அற்புதம் நிகழப்போகிறது. நடக்கவே நடக்காது என்ற வேலையை கூட நீ செய்து முடிப்பாய். என்னுடைய அருள் ஆசிர்வாதமும் அருளும் நிச்சயமாக உன்னை காத்து ரட்சிக்கும். ஆம் என் பிள்ளையே, சந்தோஷமாக இரு. உன் வாழ்வில் மாற்றத்தக்க அதிசயங்கள் நடைபெறுவதற்கான அத்தனை வேலைகளையும் நான் செய்துவிட்டேன் என்னுடைய பொக்கிஷமான கண்மணிக்காக. வாழ்க்கையில் எது நடந்தாலும் நீ மகிழ்ச்சியாக இருப்பதை மட்டும் எது ஒன்றும் பாதிக்காமல் பார்த்து கொள்ள பழகிக்கொள் என் பிள்ளையே. எப்பொழுதும் மனதை அமைதியாக வைக்க கற்றுக்கொள். நீ மற்றவர்களிடம் அடிமையாவதை தவிர்க்க நினைத்தால் முதலில் நீ மற்றவர்களிடம் ஆறுதல் தேடுவதை நிறுத்தி கொள்ள கற்றுக்கொள். எல்லோரிடமும் உன்னுடைய கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் சொல்லிக்கொண்டே இருக்காதே. உனக்குத்தான் அது வாழ்வு, மற்றவர்களுக்கு அது மற்றுமொரு கேளிக்கை செயலாகத்தான் இருக்கும். அவ்வளவுதான். உன்னுடன் வாழ்பவர்களை புரிந்து கொள்வதற்கு முதலில் உன்னை நீயே முழுவதுமாக புரிந்து கொள்ள வேண்டியது மிக மிக அவசியம் என் பிள்ளையே. அதை முதலில் தெளிவாக புரிந்து கொள். பிறருடைய தவறுகளை கண்டு உன் தவறுகளை திருத்திக் கொள்பவரே இந்த உலகில் மிக சிறந்த அறிவாளி என்பதை புரிந்து கொள். உன்னுடைய தவறை முதலில் திருத்திக்கொள். உனக்கு என்று படைக்கப்பட்ட எதுவும் உன்னை விட்டு விலகி போகாது என்பதுதான் மிகப்பெரிய உண்மை என் பிரியமே. உனக்கு என்று எழுதப்பட்டது, உனக்கு என்று விதிக்கப்பட்டது யார் தடுத்தாலும் அது உன்னிடம் வந்து சேரும். நான் அதை உனக்காகவே நிறைவேற்றி வைப்பேன். உனக்கு என எழுதப்படாத எதுவும் உன்னிடம் வந்து சேராது என்பதும் நிதர்சனமான உண்மை என் பிரியமே. இதையும் அப்படியே ஏற்றுக்கொள்ள பழகிக்கொள். கண்ணியமான மனிதர்கள்தான் தன்னை தானே குறை கூறிக்கொள்வார்கள். ஆம் என் பிள்ளையே, சாதாரண மனிதர்கள் பிறரை குறை கூறிக்கொண்டுதான் இருப்பார்கள். நடுநிலைமையோடு பேசு. உன்னுடைய ரகசியங்களை அது பாதுகாக்கும். எப்பொழுதுமே, என்றென்றைக்குமே. எப்பொழுதுமே நல்ல எண்ணத்தோடு இரு. அது உன்னுடைய நடத்தையை மிக பிரம்மாண்டமாக பாதுகாக்கும். என் அன்பு பிரியமே, உனக்கு தீமை நினைத்தவர்களையும் தீமை செய்தவர்களையும் எப்பொழுதுமே மன்னித்துவிட கற்றுக்கொள். எப்பொழுதுமே அவர்களை மன்னித்துவிடு. உனக்கு தீங்கு விளைவித்த மனிதர்களுக்கு நீ கொடுக்கும் மாபெரும் தண்டனை, மிகப்பெரிய தண்டனை என்ன தெரியுமா? அவர்களை அப்படியே மன்னித்துவிட்டு கடந்து செல்வதுதான். அந்த தண்டனையை கொடுத்துப்பார். அப்பொழுது தெரியும் அவர்களுக்கு நீ படும் மனவேதனை என்னவென்று. தேடலின் மதிப்பு கிடைக்கும் வரைதான் அதனுடைய மதிப்பு. உன்னுடைய மதிப்பும் நீ மற்றவர்களால் தேடப்படும் வரைதான் என்பதை புரிந்து கொள். எனவே மற்றவர்கள் தேடும் வரை, மற்றவர்கள் தேடப்படும் வரை வாழ்வதுதான் உன் வாழ்விற்கான இரகசியமாகவே இருக்க வேண்டும். ஆம் என் பிரியமே, உனக்கு பிடித்தவர்களிடமிருந்து எதுவுமே கிடைத்தாலே போதும் என்று நினைத்து விடாதே. எது உனக்கு வேண்டுமோ அது கிடைக்கும் வரை உன்னுடைய எண்ணத்தை, உன்னுடைய நோக்கத்திலிருந்து வெளியே வராதே. எந்த காயங்களையும் தாங்கிக் கொள்ளும் சக்தி உன் மனதிற்கு தானாகவே கிடைத்துவிடும். அப்படி நீ இருந்து பார்த்தால். ஆம் என் குழந்தா, உன் வாழ்க்கையில் எத்தனை நபர்கள் இருக்கிறார்கள் என்பது முக்கியமே கிடையாது என் பிரியமே. உன்னுடைய வாழ்வில் எத்தனை பேர் உண்மையாக இருக்கிறார்கள் என்பதுதான்
மிக மிக முக்கியம். இருப்பவர்களில் எத்தனை பேர் உண்மையாக இருக்கிறார்கள் என்பது அதைவிட மிக முக்கியம். ஆம் என் பிரியமே, தவிர்க்க முடியாத சில இழப்புகள், வெளிப்படுத்த முடியாத சில உண்மைகள், அனுபவிக்க முடியாத சில சந்தோஷங்கள், இதுதான் வாழ்வு என்பதை எப்பொழுதுதான் நீ உணர்ந்து கொள்ளப் போகிறாய்? உன்னுடைய முகம் மலரும் அந்த நல்ல நிகழ்வை நிகழ்த்த உன் சாயப்பா நான் முடிவு செய்து விட்டேன். இனி நடக்காது, கிடைக்காது, முடியாது என்று நீ நினைத்த அத்தனை விஷயங்களையும் உனக்கு சாதகமாக முடித்து வைக்க உன் சாயப்பா நான் உனக்கு துணையாக இருக்கும் பொழுது எதற்காக தேவையில்லாமல் வருத்தப்படுகிறாய், வேதனைப்படுகிறாய், கோபப்படுகிறாய்? எப்பொழுதுமே சாந்தமாக இரு, நம்பிக்கையோடு இரு. எல்லாம் எனக்கு சாதகமாக நடத்த என் சாயப்பா என்னோடு இருக்கிறாய் என்ற நம்பிக்கையோடு இரு. அந்த நம்பிக்கை எண்ணமே உன்னை வாழ்வாங்கு வாழ வைக்கும். நிச்சயமாக சிரிப்பதற்கு ஒரு காரணத்தை கண்டுபிடித்தால் அழுவதற்கு ஒரு காரணம் தானாகவே தேடி வந்து விடுகிறதே என்று வருத்தப்படாதே என் பிள்ளையே. காலம் எல்லாவற்றையும் சமமாகத்தான் வைத்திருக்கிறது உன்னுடைய வாழ்க்கையில். பொய்யை உண்மை போலவே பேசி வாழ்பவர்கள் ஒரு நாள் அவர்கள் சொல்கின்ற பொய்களாலேயே தன்னுடைய வாழ்வையே இழந்து விடுவார்கள் என்று தெரியாமல் பொய்யை சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். ஏனென்றால் உண்மை ஒருபோதும் யாரையுமே தோற்கடிக்காது. ஆம் என் பிள்ளையே, பொய் எப்பொழுதுமே நிம்மதியாக வாழ விடாது. உண்மையை சொல்லி கெட்டு போனவர்களும் இல்லை, அதே போல பொய்யை சொல்லி நீண்ட நாட்கள் நன்றாக வாழ்ந்தவர்களும் இல்லை. இதுதான் நிதர்சனமான உண்மை. எப்பொழுதுமே விட்டு கொடுக்க பழகிக்கொள் என் பிரியமே. உன்னை பிடிவாத குணத்தால், உன்னுடைய பிடிவாத குணத்தால் எல்லாம் உன்னை விட்டு பிரிந்து போன பிறகுதான், எல்லாம் போன பிறகுதான் கொஞ்சம் விட்டு கொடுத்திருக்கலாமே என்று வருந்த விடாது, வருந்த கூடவே கூடாது. ரசிக்க தெரிந்தவனுக்கு எல்லாமே இசையாகத்தான் கேட்கும், எல்லாமே அழகாகத்தான் இருக்கும். ஆனால் ரசனையே இல்லாதவர்களுக்கு எல்லாமே இறைச்சலாகத்தான் இருக்கும், எல்லாமே கேட்கக்கூடாத விஷயமாகத்தான் தெரியும். எனவே எப்பொழுதுமே எதையுமே ரசிக்க கற்றுக்கொள். வாழ்வு உனக்கு அழகானதாகவே மாறும். வாழ்க்கையில் சில நேரங்களில் சில மனிதர்களையும் சில சூழல்களையும் நீ ஒன்றும் அறியா குழந்தை போல கடந்து செல்லத்தான் வேண்டும் என் பிள்ளையே. நாளைக்கு நல்ல வாழ்வு கிடைக்கும் என்று நினைத்து கொண்டு இன்று கையில் கிடைத்திருக்கும் அற்புதமான பொக்கிஷமான வாழ்க்கையை இழந்து விடாதே என்றுதான் நான் உனக்கு அறிவுரை சொல்கிறேன். நாளை சொர்க்கத்தில் அடிமையாய் இருப்பதை விட இன்று நரகத்தில் அரசனாக இருப்பது மேலாததுதானே என் பிள்ளையே. எப்பொழுதுமே திருப்தி அடைந்து கொள். கிடைத்தவற்றை, உனக்கு கிடைத்திருக்கும் அற்புதமான அந்த பொக்கிஷத்தை வைத்து திருப்தியோடு வாழ கற்றுக்கொண்டாலே போதும். நிம்மதி எப்பொழுதுமே உன் வசம்தான். சாயிநாதர் உன்னை நெருங்கிவிட்டேன். இனி கவலையும் கஷ்டமும் துக்கமும் சோதனையும் வேதனையும் உன்னை நெருங்காமல் அண்டவிடாமல் நான் பார்த்து கொள்வேன். சர்வ நிச்சயமாக இது உன் சாயப்பா உனக்காகவே தரும் சத்திய வாக்கேதான். தக்க சமயம் தகுந்த நேரம் என்பது உன்னிடத்தில் இல்லை என் குழந்தையே. அதை எதிர்பார்த்து காத்திரு. உனக்கான நேரம் என்று ஒன்று நிச்சயமாக வரும். விதியை நினைத்து நொந்து கொண்டே இல்லாமல் என்னுடைய உதியை மனதார இட்டுக்கொள். உன்னுடைய கஷ்டமும் வேதனையும் சோதனையான காலமும் விலகுவதை உன்னால் நிச்சயமாக உணர்ந்து கொள்ள முடியும். என்னை மட்டுமே முழுமையாக நம்பிக்கை வைத்திருக்கும் நீ, என்னை மட்டுமே முழுமையாக வணங்கும் நீ, நேரம் காலமெல்லாம் பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. என்னை நம்பி என் பாதத்தில் அனைத்தையும் சமர்ப்பித்துவிட்டு ஆக வேண்டிய வேலையை கவனி. உனக்கு என்று எழுதப்பட்டது, உனக்கு என்று விதிக்கப்பட்டது நிச்சயமாக உன்னிடம் வந்து சேரும். அந்த வேலையை உன் சாயிடேவா பார்த்து கொள்கிறேன். என்னுடைய ஆசிர்வாதம் எப்பொழுதுமே உன்னிடம் உண்டு. நீ உயிராய் நேசித்த உறவு உன்னை வந்து சேரும் நேரம் நெருங்கிவிட்டது.
உன் கவலையும் கஷ்டமும் உன்னை விட்டு விலகும் நேரமும் நெருங்கிவிட்டது. இனி எதுவும் உன்னை நெருங்காமல் உன் அப்பா பார்த்துக்கொள்வேன், நிச்சயமாக பார்த்துக்கொள்வேன். உன்னுடைய துன்ப நிலையெல்லாம் மாறும். உனக்கு வேண்டியதை உன் கையில் கொடுத்து உன்னை இன்பக் கடலில் ஆழ்த்தப் போகிறேன் உன் சாயி தேவா. உன்னுடைய முன்னேற்றத்திற்கும் வெற்றிக்கும் உறுதுணையாக உன் அப்பா எப்பொழுதும் இருப்பேன். உன்னுடைய வாழ்க்கையை நீயே முடிவு செய்து விடாதே. இப்பொழுது இந்த நொடி எவ்வளவு சந்தோஷமாக வாழ முடியுமோ அதை மட்டும் யோசித்து செயல்படு. உன்னுடைய எதிர்காலம் நீ நினைத்ததை விட இரட்டிப்பு மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் நான் அமைத்து தருகிறேன் என் பிரியமான கண்மணிக்காக. பிரச்சனையே இல்லாத வாழ்க்கை என்பது மரணம்தான். உனக்கு இருக்கும் இந்த போராட்டமான வாழ்க்கையை எப்படி சவாலாக எதிர்கொண்டு ஜெயிக்கிறேயோ அதை பொறுத்துதான் உன் வாழ்க்கை வெற்றிகரமாகவே இருக்கும். பிரச்சனை வந்துவிட்டால் துவண்டு விடாமல் நம்பிக்கையோடு தன்னம்பிக்கையோடு செயல்படு. உனக்கான வெற்றி நிச்சயமாக உன்னை வந்து சேரும். அந்த வெற்றியை உன்னிடம் கொடுக்க உன் சாயப்பா அனைத்து விதமான உதவிகளையும் வேலைகளையும் எப்பொழுதும் செய்து கொண்டே இருப்பேன். என்னுடைய பொக்கிஷமான குழந்தைக்கு இந்த உலகில் மிகவும் சக்தி வாய்ந்த ஒன்று கர்மாதான். அதிலிருந்து யாரும் தப்பவே முடியாது. நம் கர்மாவை நாம் அனுபவித்துதான் ஆக வேண்டும். உன் கர்மாவின் வலிமைகளை குறைக்கவே உன் சாயப்பாவும் பாடுபட்டு கொண்டிருக்கிறேன். ஆனாலும் உன் கர்மாவை நீ கழித்தேதான் ஆக வேண்டும். இன்று இரவோடு உன் கஷ்டங்களுக்கெல்லாம் ஒரு முடிவு வந்துவிடும். உன் பிரச்சனைகளுக்கான தீர்வை உன் சாயப்பா எழுதிவிட்டேன். திட்டத்தை தீட்டிவிட்டேன். முடிவையும் உனக்காகவே எழுதிவிட்டேன். நீண்ட காலமாக நீ அனுபவித்த வேதனைகளும் சோதனைகளும் கஷ்டங்களும் ஒரு முடிவுக்கு வரப்போகிறது இன்று இரவோடு. உன்னுடைய பல நாள் பிரச்சனைகளிலிருந்து நீ முழுமையாக விடுதலை அடையப் போகிறாய் குழந்தையே. நான் இருக்கும் பொழுது ஏன் பயந்து கொண்டே இருக்கிறாய் குழந்தையே? யோகத்தையும் அதிர்ஷ்டத்தையும் உன்னிடம் திருப்பிவிடும் வேலையை நான் செய்து கொண்டிருக்கிறேன் என் கண்மணியே. உன்னுடைய நம்பிக்கை போகும் விடும்படியான செய்திகள் உன் காதுகளுக்கு வந்து விழுந்தால் அப்பொழுது கூட தைரியமாக இரு, பயப்படாதே. வெள்ளம் தலைக்கு மேல் போவது போல சூழ்நிலை வந்தாலும் உன்னை அதிலிருந்து மீட்பேன், மீட்டு ரட்சிப்பேன். உன்னை காக்க எப்பொழுதும் உன் அப்பா உன் அருகிலேயே இருக்கும் பொழுது மனதை தளர விட்டு விடாதே. இதையெல்லாம் மனதில் வைத்துக்கொள் குழந்தையே. உன் வாழ்க்கையும் மாறும். நல்ல மாற்றங்கள் உன் வாழ்க்கையிலும் வரும். கஷ்டகாலம் இன்றோடு முடியப் போகிறது என்ற நல்ல எண்ணங்களை உன் மனதில் வைத்துக்கொள். நிச்சயமாக உன் எண்ணம் போல் உன் கஷ்டங்கள் எல்லாம் விலகும். மகிழ்ச்சியும் சந்தோஷமும் ஆனந்தமும் அதிசயமும் உன் வாழ்வில் நாளை முதல் ஆரம்பமாகும். மற்றவர்களுக்கு ஏதாவது நீ துன்பம் நினைக்க நேர்ந்தால் அப்பொழுது நினைத்துக்கொள், உனக்கு கஷ்டத்திற்கான விதையை நீ விதைத்து கொண்டிருக்கிறாய் என்பதை மனதில் வைத்துக்கொள். மறந்தும் கூட மற்றவர்களுக்கு கஷ்டத்தை கொடுக்காதே. மற்றவர்களின் மனதை எப்பொழுதும் எந்த நேரமும் காயப்படுத்தும்படி எண்ணக்கூட எண்ணாதே. பொறுமையாக இருப்பவர்கள் ஒருபோதும் தோற்றதே இல்லை. அதுபோல பொறாமை, மற்றவர்கள் பற்றி பொறாமையோடு இருப்பவர்கள் ஒரு நாளும் ஜெயித்ததே இல்லை. உனக்கு ஒரு இடத்தில் மரியாதை கிடைக்கவில்லை என்றால் அதை வெளிக்காட்டிக் கொள்ளாமல், கோபத்தை வெளிக்காட்டிக் கொள்ளாமல் அமைதியாக அந்த இடத்தை விட்டு நகருவதே நல்லவர்கள் செய்யும் காரியம். அன்பு என்பது மிக பெரிய பொக்கிஷமான பரிசு. அதை கொடுத்தாலும் மகிழ்ச்சியே, பெற்றாலும் மகிழ்ச்சியே. சில சூழ்நிலைகளில் பேசாமல் புன்னகைத்து விட்டு நகர்ந்து விடுவது பேச தெரியாமல் அல்ல, அந்த நேரத்தையும் உன் மனதையும் அமைதியாகவும் நிம்மதியாகவும் வைத்துக்கொள்வதற்காகவே செய்யும் செயல் என்பதை நம்பு. சில சமயம் உன்னையே நீ மறந்து போகும் அளவிற்கு வேதனையில் தத்தளித்து கொண்டிருக்கிறாய். உன்னை சுற்றி யார் வருகிறார்கள், யார் போகிறார்கள், என்ன பேசுகிறார்கள், என்ன பார்க்கிறார்கள் என்பது கூட புரியாமல் தெரியாமல் மனவேதனையில் குழம்பிக் கொண்டிருக்கிறாய். நீ தனிமையாக இருப்பதே உன்னுடைய முதல் பிரச்சனை என் குழந்தையே. சில சமயம் போய் மற்றவர்களிடத்தில் உன்னுடைய வேதனையை பகிர்ந்து கொண்டுகிறாய். சில சமயம் உன் சாயப்பாவிடம் வந்து என்னால் எதிலையுமே
உண்மையாக இருக்க முடியவில்லை. என்னால் வேதனை தாங்க முடியவில்லை. இந்த வேதனையிலிருந்து என்னை காப்பாற்றுங்கள் சாயிநாதரே என்று என்னிடம் வந்தும் சொல்லுகிறாய். சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருந்த நீ இப்பொழுது யாரிடமும் எதையுமே சொல்வதில்லை. அனைத்தையும் மற்றவர்களிடமோ அல்லது என்னிடமோ பகிர்ந்து கொள்ள உனக்கு தோன்றவும் இல்லை. எனக்கு வந்திருக்கும் பிரச்சனைகளை யாரிடம் சொன்னாலும் அது தீர முடியாது, தீர்க்கப் போவதற்கு யாருமே இல்லை என்று நீயே தவறாக நினைத்து கொண்டு புலம்பி தவித்து உன்னையும் வேதனைப்படுத்தி கொண்டு உன் மனதையும் வேதனைப்படுத்தி கொண்டு உன்னை சுற்றி இருப்பவர்களையும் வேதனைப்படுத்தி கொண்டு இருக்கிறாய். என் தங்கமே, இது உனக்கு புரியவில்லையா? நான் இதுவரை கூறுவதெல்லாம் சரிதானே? நீ அந்த மனநிலையில்தானே இருந்து கொண்டிருக்கிறாய்? என் பிரியமே, உன்னுடைய அழகான அந்த சிரிப்பை பார்த்து எவ்வளவு நாள் ஆகிவிட்டது? கவலைப்படாதே, அனைத்தும் நிச்சயமாக மாறும். உன்னை ஆனந்தத்தில் நான் நிரப்புவேன். சந்தோஷ செய்தியை உன் காதுகளுக்கு விழும்படி செய்வேன். உன் மன மாற்றத்திற்கான வழியை நிச்சயமாக நான் உருவாக்குவேன். மனதின் பாரம் நான் உணர்ந்து கொண்டேன். நீ சொல்லிதான் எனக்கு தெரிய வேண்டும் என்றில்லை குழந்தையே. நீ ஒரு முறை நினைத்தால் போதும், உன் மனதில் நினைத்தால் கூட போதும், அனைத்தையும் நான் அறிந்து கொள்வேன். சோர்வு, தோல்வி, மனபாரம் என்று அனைத்தையும் முதலில் தூக்கி எறிந்துவிடு. உனக்கான மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் ஆனந்தத்தையும் நான் தர காத்து கொண்டிருக்கும் பொழுது ஏன் இந்த மனப்போராட்டம் உனக்குள்? பொழுதும் தெளிந்த மனதோடு இரு. ஏன் குழம்பிக் கொண்டே இருக்கிறாய்? என் அன்பு பிரியமே, உனக்கு யாரும் துணையில்லை என்று மற்றவர்கள் கூறும் பொழுது அவர்களிடம் நெஞ்சை நிமிர்த்தி கொண்டு கூறு, என் அப்பா சாய் இருக்கிறார், எனக்கு துணையாக என் அப்பா சாய் இருக்கிறார் என்று. உன்னுடைய கவலை என்ன என்பது எனக்கு நன்றாகவே தெரியும். எந்த நொடியிலும் மாற்றம் வரும். என் உயிரே, நீதான் என் பிள்ளை. நம்பிக்கையோடு இரு என் பிள்ளையே. அப்பா நான் இருக்கிறேன். கண்ணிமைக்கும் நேரத்தில் கூட காட்சிகள் மாறும். பொறுமையாக காத்திரு. உடனே மனம் நொந்து போகாதே. வாழ்க்கையை வாழ்வதே வீண் என்ற வார்த்தையை ஒரு துறை கூட மனதில் நினைக்காதே. எதிர்மறை எண்ணங்களை அறவே ஒழித்துவிடு. எப்பொழுதும் நேர்மறை எண்ணங்கள் மட்டுமே உன் மனதில் இருத்திக்கொள். உன் எண்ணம் போல், உன் சொற்கள் போல் உன் வாழ்க்கையும் நல்ல விதமாகவே மாறும். அதற்கு உன் சாய் அப்பாதான் சாட்சி. யார் உன்னை கண்ணீர் சிந்தவிட்டாலும், கவலைப்பட வைத்தாலும், வேதனைப்பட வைத்தாலும் கவலைப்படாதே. உன் கண்ணீரை துடைக்க உன் சாய் அப்பாதான் இருக்கிறேனே. எப்பொழுதுமே மனதை அமைதியாக வைத்துக்கொள். எதற்குமே பயப்படாதே, கலங்காதே. எல்லாம் சரியாகிவிடும். என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு. நிச்சயம் தடைகளையெல்லாம் தகர்த்தி வெற்றி என்னும் பாதையில் உன்னை அழைத்து சென்று வெற்றியடைய வைப்பேன் உன் வாழ்க்கையில். உன்னுடைய உடைந்து போன மனதை, நொறுங்கி போன மனதை, எதற்கு வேதனைப்படுகிறாய் என்று தெரியாமல் இருக்கும் உன் மனதை நிச்சயமாக நான் சரி செய்வேன் குழந்தையே. உன்னுடைய மனம் வருந்தினாலே போதும். உனக்கு பாதிப்பை தந்தவர்களுக்கான தண்டனையை காலம் கொடுத்தே தீரும். எல்லாமே உடனுக்குடன் நடக்க வேண்டும் என்று நினைக்காதே. தாமதமாயினும் எல்லாம் தப்பாமல் வெல்லும். நினைத்தவுடன் எல்லாமே கிடைத்துவிட்டால் வாழ்க்கையில் சலிப்பு வந்துவிடும். வாழ்க்கையில் ஒரு சுவாரஸ்யமே இருக்காது. கஷ்டத்திற்கு பின் வரும் சந்தோஷமே இரட்டிப்பு மகிழ்ச்சியாக இருக்கும். அதுபோல நாம் நினைப்பது உடனே நடக்காமல் சிறிது கால தாமதற்கு பின்பு நடந்தால் அதுவே பேர் மகிழ்ச்சியாக இருக்கும். எனவே என் குழந்தையே, மனதை போட்டு நோகடிக்காதே. உன்னையும் காயப்படுத்தி உன்னை சுற்றி இருப்பவர்களையும் வீணாக காயப்படுத்தாதே. உன் வாழ்விற்கு வழிகாட்ட உன் அப்பா இருக்கும் பொழுது எதற்காக இந்த மனத்தடுமாற்றம் உனக்குள்? வாழ்க்கையே போய்விட்டதென நீயே தவறாக எண்ணிக்கொண்டு வாழ்க்கைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறாய். ஆனால் என் குழந்தையே,
உனக்கான ஆரம்ப புள்ளியை நான் வைத்திருக்கிறேன். என் பிரியமான குழந்தையை என்னிடம் அன்பாக கேட்கும் பொழுது அதை முகம் மலரும் அளவிற்கு செய்து கொடுப்பதுதானே ஒரு தந்தையின் கடமை. உன்னுடைய வேண்டுதல் எனக்கு செவி சாய்த்து விட்டது, எனக்கு கேட்டுவிட்டது. அந்த வேண்டுதலை நிறைவேற்றவே உன் சாயப்பா ஆசையோடு காத்து கொண்டிருக்கிறேன். வா குழந்தையே, வந்து வேண்டிய வரத்தை என் கைகளிலிருந்து மகிழ்ச்சியாக பெற்றுக்கொள். இனி உன் வாழ்க்கையில் எல்லாம் சுகமாக மாறப்போகிறது. நீ கேட்டது எல்லாம் உனக்கு கிடைக்கப் போகிறது. நினைத்தது எல்லாம் நடக்கப் போகிறது. நீ என்னிடம் பிரார்த்தனையாக வைத்தது அனைத்தும் உனக்கு நிறைவேறப் போகிறது. உனக்கு அனைத்தையும் அள்ளி அள்ளி கொடுக்கவே உன் சாயப்பா காத்து கொண்டிருக்கிறேன். உன் வருகைக்காக. உன் சாயப்பாவை நம்பி ஏமாந்தவர்கள் என்ற பேச்சிற்கே இடம் கிடையவே கிடையாது. என்னை நம்பியவர்களை நான் எப்பொழுதும் வீணாக்கினதே இல்லை. அவர்கள் நம்பிக்கையை நான் எப்பொழுதுமே உன்னுடன் தான் இருக்கிறேன் என் குழந்தையே. என் வாழ்க்கையே நீயாக இருக்கும் பொழுது நான் எப்படி உன்னை கைவிட்டு உன்னுடைய வாழ்க்கை பயணத்தில் தொடர்ந்து நிம்மதியாக ஒவ்வொரு அடியையும் நம்பிக்கையோடு எடுத்து வை. உனக்கு துணையாக எப்பொழுதுமே உன் அப்பா உன் அருகிலேயே இருப்பேன். நீ தவறான பாதையில் சென்றால் உன்னை தாங்கி பிடிக்கும் அனைத்துமாக உன் அப்பா உன் அருகிலேயே இருக்கும் பொழுது வீணாக எதற்குமே பயப்படாதே, கலங்காதே, கண்ணீரை வீணடிக்காதே. உன் கடினமான காத்திருப்புக்கும் பொறுமைக்கும் நீ விரும்பிய பரிசை மகிழ்ச்சியாக வந்து உன் சாயப்பாவிடம் வந்து வேண்டிய வரத்தை அள்ளி அள்ளி பெற்றுக்கொள்.